நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரியோட பேர் வந்து த க்ரைம். ஒரு நாள் சம்மர் ஹாலிடேஸில் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிப்பிங் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு பிளான் பண்ணியிருந்தான். அங்கே போயிட்டு சேர் கடியில் ஜாலியாக வெயிலுக்கு சண்டை உட்காந்துட்டு டெண்டர் கோகோனட் குடிக்கும்போது ஒரு ஸ்பை அவனை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மேக்ஸ் கோவமா, டேய் எதுக்குடா என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஸ்பை சொன்னாங்க, நான் ஒரு ஸ்பை, இங்கே ஒரு ஜோக்கர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு, உனக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கர் கேட்டு. ஸோ அந்த ஜோக்கர் எனக்கு தெரியுமே, அவர் அங்கே ஒரு 2 மைல் தள்ளி தான் இருக்காங்க, வாங்க உங்களுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் கூப்பிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நீ இந்த வழியாக தான் வந்தியான்னு கேட்டாலும் அந்த ஸ்பை, ஆமாம் நான் இந்த வழியாக தான் வந்தேன். அப்போ அந்த ஜோக்கர் வந்து ஒரு சாதாரண கொலையில் இறந்த படலை. அப்போ வந்து மேக்ஸ் வந்து அங்கேயாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணும்போது அங்கே அவனுக்கு சுந்தார் நைஃப்ஸ் கிடச்சிச்சு. சுந்தார் நைஃப்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பான நைஃப்ஸ். அப்போ வந்து அது அந்த ஸ்பை வந்து பார்த்தோன்னே அதில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் பாடியில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மேட்ச் ஆச்சு. அது யாருக்கு மேட்ச் ஆச்சுன்னா சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மேட்ச் ஆச்சு. அவங்களுடைய லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி அவனை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன் இதை நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுந்தர் சொன்னான், இவன் ஒரு ஜோக்கர் கிடையாது, இவன் ஒரு கில்லர், இவன் எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டான், அதனால் நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க இது பெருசாக எடுத்துக்கல, அதனால நானே கொள்ளையில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பை வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவளை ஜெயிலில் கொடுத்துட்டு அந்த பாடியை மார்ச்சுவரிக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு மேக்ஸ் ஜாலியாக அவன் ட்ரிப்புக்கு எக்ஸைட்டடாக ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்பை போனாங்க. இதான் அந்த ஸ்டோரியோட முடிவு. அடுத்த ஸ்டோரியை பார்க்கலாம். பை பை.